வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு இன்றுமாலாம் நம்ம எதுவும் பேச போறதில்ல. ஏன்னா இன்று ஏப்ரல் 16 என்னுடைய பிறந்த நாள். சரியா? உங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும், வாழ்த்திய நெஞ்சங்களுக்கு முன்கூட்டியே நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் சார் உங்களை பற்றி சொல்லுங்க, உங்கள் பேக்ரவுண்டை சொல்லுங்க, அது இதுன்னு எல்லாம் கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து கமெண்ட் போடுவாங்க, இவர் பெரிய பருப்பு, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் பேசுவார் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த ஸ்லம்டாக் மில்லியனர் படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. அதை வந்து 15 கேள்விகள் கேட்பாங்க. முடியல வெற்றி பெற்றவர்களுக்கு 2 கோடி ரூபா பரிசு அப்படின்னு இருக்கும். அந்த கதையே எப்படி போகும்னா, ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போதும் அந்த கேள்விக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதை ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி அவனுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா அவன் ஆன்சர் சொல்கிற மாதிரி வரும். நானும் இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்தந்த துறையில் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதனால தான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. என்னை பற்றி சொல்கிறதுனா என்ன சொல்லலாம், என் பிறப்பிலிருந்தே ஆரம்பிக்கணும்னா 1970ஆம் ஆண்டு பிறந்தவன். இன்றோடு எனக்கு 56 வயது முடிவடைகிறது. அரசாங்க வேலையில் இருந்தால் நான் 2 வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடலான்னு வச்சுக்கிங்க. அப்படி ஒரு வயது அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பிறந்தது வந்து நான் பிறக்கும்போது எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் டெப்டி ரிஜிஸ்ட்ராராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. 99 ரிட்டையர் ஆகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவுத்துறையில் சேர்ந்து 35 ஆண்டுகள் வேலை பார்த்தாங்க. அந்த 35 ஆண்டுகளில் 40 ஊரில் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நேர்மையானவர். அவரை எந்த ஊர்லேயும் இருக்க விட மாட்டாங்க. காசு வாங்குற ஆளுங்கள்லாம் சேர்ந்து வேற எங்கேயா மேலிடத்தில் சொல்லி இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. அதுவும் என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு காரணிகளில் ஒன்று. அதாவது நான் பிறக்கும்போதே எங்கள் அப்பா கோவில்பட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு 3 வயது ஆகும்போதே திருநெல்வேலிக்கு வராங்க. திருநெல்வேலி தான் என்னோட சொந்த ஊர். சொந்த ஊருன்றது மட்டும் இல்லை, டவுன் தான் எனக்கு சொந்த ஊர். டவுனில் மேலரத வீதியில் பார்த்தீங்கன்னா கூலக்கடை பஜார்னு சொல்லுவாங்க. அந்த கூலக்கடை பஜாருக்கு உள்ளே போனோம்னா உள்ளே இருக்கிற தெருக்களில் ஒரு தெரு வந்து எங்கள் பூர்வீக எங்கள் தாத்தாவோட வீடெல்லாம் அங்கே இருக்கு இன்னும். அந்த தெருவில் தான் பேர் வந்து புகழேந்தி தெருன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இருந்தாங்க அப்பா. அப்போ நான் எல்கேஜி படிக்கிறேன். எல்கேஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த கீழரத வீதின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரி ஒன்று இருக்கும். சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தோட லைப்ரரி ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே உள்ள ஒரு குட்டி ஸ்கூலு. அப்போ அந்த ஸ்கூலுக்கு பேர் வந்து இப்போ இருக்குதான்னு தெரியல. அது திருநெல்வேலியை சார்ந்தவர்களாக இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். குமரகுருபரர் மழலையர் வளர்ப்பு பள்ளி அப்படின்னு அழகான தமிழ் பேரில் வச்சுருந்தாங்க. அங்கே தான் எல்கேஜி படித்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் தான், எல்கேஜி யூகேஜி அவ்வளோதான் கிளாஸு. அதில் இந்த பெல் அடிக்கிற வேலை வந்து யூகேஜி பசங்க தான் அடிப்பாங்க. சரி நம்ம அடுத்த வருஷம் பெல் அடிச்சிடலாம்டா அப்படின்னு ஆசையாக காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் எங்கள் அப்பாவுக்கு திருவள்ளூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துட்டோம். திருவள்ளூரில் எந்த பள்ளியில் படித்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அது அந்த ஸ்கூல் ஞாபகம் இருக்குது, திரும்பவும் திருநெல்வேலி போனதுனால. இது வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அங்கே யூகேஜி படிக்கிறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு தங்கச்சி, ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 1.5 வயசு இருக்கும். எனக்கு 4 வயசு, அந்த குழந்தைக்கு 1.5 வயசு வச்சுங்க. அந்த குழந்தைய வந்து டயரியா வந்து இறந்து போச்சு. அப்போ இருந்த மருத்துவர்களின் மருத்துவ அறிவு அவ்வளோதான். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இல்லை. அந்த காலத்தில் அந்த குழந்தை அழுகும்போது உப்பு சக்கரை தண்ணி கொடுக்கணுன்றதே தெரியாது. அதுக்கு தண்ணி கொடுக்காமே அந்த குழந்தை இறந்து போச்சு. அப்போ வந்து அதுவரை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து அந்த குழந்தையின் ஞாபகமாக நான் இனிமேல் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு நான்வெஜ் சாப்பிட்றத விட்டார். அவரோட சேர்ந்து எங்கள் அம்மா விட்டாங்க. அதனால எங்கள் வீட்டில் அதுக்கப்புறம் நான்வெஜ் சமைக்கிறதே கிடையாது. எப்போ நான் 4 வயசு இருக்கிறப்பே சமைக்கிறதெல்லாம் நிப்பாட்டாங்க நான்வெஜ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அந்த குழந்தை இறந்த சோகத்தில் இருக்கிறாங்க. அதுவும் போக அந்த காலகட்டத்தில் 1975 74 காலகட்டத்தில் வந்து ஒரு காலக்காடு போன்ற ஒரு கிராமத்துல இருந்து சென்னை பக்கத்தில் திருவள்ளூர் மாதிரி ஒரு ஊரில் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. அதனாலேயே எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப பேம்பர் பண்ணி நான் கொஞ்சம் சீனில் இருந்து விலகிட்டேன். ஏன்னா அப்போ வந்து ஒரு வருஷம் வந்து எங்கள் சித்தி வந்து எங்கள் கூட இருந்தாங்க. சித்தினா அப்போ அவங்க ஸ்கூல் 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த பொண்ணு. அப்போ அவங்க தான் வந்து எனக்கு அக்கா மாதிரி கூட்டு போய் ஸ்கூலில் விடுறது, கூப்பிட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க.
அவங்க ஸ்கூலுக்கு போகல. சரியா? அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் 1ஆம் கிளாஸ் போகும்போது சித்தி ஊருக்கு திரும்ப போயிட்டாங்க. ஆம்பூர்னு அங்கே ஒரு ஊரில் வந்து இருந்தோம். அந்த ஊர்லயும் எந்த ஸ்கூலில் படித்தேன்னு ஞாபகம் இல்லை. ஒரு சின்ன ஸ்கூல், அது அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. அதன் பிறகு 2ஆம் வகுப்பு இங்கே இருந்து தான் எனக்கு கொஞ்சம் நினைவுகள்லாம் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கேன்னா ஆரணியில் வந்து சேர்றோம். அப்போ வந்து ஆரணியில் வந்து அணைக்கரை தெருன்னு நினைக்கிறேன் அந்த தெருவோட பேர். நெசவாளர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தெரு. அங்கே வந்து என்னை வந்து ஒரு பள்ளியில் சேர்த்துருக்காங்க. இந்த செலேஷன் சிஸ்டர்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. செலேஷன் சிஸ்டர்ஸ்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜக்கோபைட்ஸ் மாதிரியே அவங்க அதுலேயே இந்த ஜெசூயிட்டில் பெண்கள் பிரிவுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேரி செரியன்னு பேர் அவங்க பேர். எனக்காக நான் அடிக்கடி காணாமல் போயிடுவேன். அங்கே பக்கத்தில் ஒரு சினிமா தேட்டர் உண்டு. அப்போது இப்போ இருக்கான்னு தெரியல, பாலசுப்ரமணியன்னு ஒரு தேட்டரு. அந்த தேட்டரில் போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க. அந்த போஸ்டரை வேடிக்கை பார்க்க போகிறேன்னு போய் பார்த்துட்டு காணாமல் போயிடுவேன். எங்கே போகிறதுனே வழி தெரியாமல் எப்படியோ சுற்றி அடித்து யாரையோ பிடிச்சி ஒரு வழியாக ஒரு சைக்கிளில் ஏறி பின்னாடி உட்காந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். இங்கே ஒரு பக்கம் என்னை தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் எல்லோரும் தேடி வீட்டுக்கு வருவாங்க. இப்படியோ ஓடிட்டு இருந்த காலகட்டம். அப்போது தான் எனக்கு அடுத்த தங்கை பிறகுறாங்க. இப்போ இருக்கிற தங்கை அவங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட அரவணைப்பெல்லாம் அந்த குழந்தைக்கு மேலே போக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க, இப்படியே வருஷம் ஒவ்வொரு ஊர் போயிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து நண்பர்கள்னு அதிகமாக யாருமே கிடையாது. எனக்கு யார்ட்டையும் டக்குன்னு பேசி பழகவும் தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்து கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நெய்பர்ஹுட், நீங்கள் குடியிருக்கும் வீட்டுக்கு சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள நண்பர்கள், இல்லை நீங்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய பள்ளி தோழர்கள், இப்படி தானே நண்பர்கள் கிடைப்பாங்க. நான் இங்கே பாருங்கள், நான் 2ஆம் கிளாஸ் வந்துட்டேன்னு சொல்கிறேன். 2ஆம் கிளாஸ் வர்றதுக்குள்ளே எத்தனை ஊர் மாற்றம் பாருங்க. திருநெல்வேலி, கோயில்பட்டி, திருநெல்வேலி, திருவள்ளூர், ஆம்பூர், ஆரணி வந்தாச்சு. இதுக்குள்ளேயே 5 ஊர் வந்தாச்சா. அடுத்தால 3ஆம் கிளாஸுக்கு வந்து திருவண்ணாமலை வந்துட்டோம். திருவண்ணாமலை வந்தால் திருவண்ணாமலையில் ஒரு 6 ஆண்டுகள் தொடர்ந்து அங்கே படித்தேன்னு சொல்லலாம். 3, 4, 5 வகுப்புகள். அங்கே கார்மல் கிண்டர் கார்டன் ஸ்கூல்னு சொல்லி ஒரு பள்ளி, அதையே ஒட்டி இருக்கக்கூடிய டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 6th, 7th, 8th மொத்தம் 6 ஆண்டுகள் அங்கே படித்தேன். ஆனால் திருவண்ணாமலையில் தான் நாங்கள் வீடுன்னு பேர். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எல்லாம் அங்கே பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால அவர் டெய்லி போயிட்டு வருவார். செஞ்சு அது இதுன்னு பக்கத்தில் உள்ள ஊர்கள்லாம் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே இருந்துட்டோம். அப்புறமா எங்கள் அம்மா வந்து ஊரோட போயிடலாம்னு எங்கள் அப்பா போட்டு நச்சரிக்க. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு முடிவு எடுக்கிற கண்டிஷனில் இருக்கிறார். சென்னைக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது, சென்னைக்கு போயிடலாமா, பையன் 9th போகிறான், உயர்கல்வி நகரத்துக்கு போயிடலாமே அப்படின்னு ஒரு யோசனை. எங்கள் அம்மாவுக்கு அதெல்லாம் கிடையாது, நம்ம ஊருக்கே போயிடுவோம், நம்ம சொந்த ஊருக்கிட்ட போயிடலாம், நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் பார்ப்பது எப்போ அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா டைலாக் கூட. சரின்ட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, ட்ரான்ஸ்ஃபர் தென் மாவட்டத்துக்கு கேட்குறாரு. நேரடியாக திருநெல்வேலி கிடைக்கல, தென்காசி தான் கிடைக்குது. தென்காசியில் நான் வந்து முதல்ல இருந்தே முழுக்க ஆங்கில வழி கல்வியில் படித்ததுனால தென்காசியில் அப்போது வந்து ஆங்கில வழி கல்வி பள்ளிக்கூடம் இல்லை. நான் சொல்கிறது வந்து 84, 1984 அப்போ கிடையாது. அப்போ புதுசாக ஒரு ஸ்கூல் ஒன்று திறந்துருக்கிறாங்க, ஏஜிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ சம்திங் அந்த மாதிரி ஒரு பேர். அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இருந்து வச்ச ஸ்கூல் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதில் தம்பியும் தங்கச்சியும் அதில் போய் படிக்கிறாங்க. எனக்கும் என் தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா 10 வயசு டிஃப்ரென்ஸு. நான் 70, என் தம்பி வந்து 89 கடைசி நவம்பர் மாதம். தங்கை வந்து என்னோட ஒரு 6 வயது கம்மி, அவங்க 76. சரியா? அவங்க பிள்ளைங்களே 2 பேரும் இப்போ மெடிக்கல் முடிச்சிட்டாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டர் ஆகிட்டாங்க. இதில் என்ன விஷயம்னா, எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். எங்கள் அப்பா என்ன இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதுவும் நடக்கல. அதுக்கு அடுத்தால இப்போது 3வது தலைமுறையில் வந்து தான் உயர்கல்விக்கு எங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் வந்துருக்கிறாங்க. 1க்கு 2 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்போ கல்வியின் முக்கியத்துவம் வந்து நமது முதலமைச்சர் சொல்லும்போது உங்களுக்கு புரியலைன்னா இதை புரிஞ்சுக்கிங்க. இத்தனைக்கும் எங்கள் அப்பா வந்து அரசு ஊழியர், டெப்டி ரெஜிஸ்ட்ரார், அதுவும் கெசட் ஆஃபீஸர். சரியா? பச்சை இங்கில் கையெழுத்து போடுற ஆஃபீஸர். அப்படி இருந்து கூட அவர் பையனாகிய என்னால் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர முடியல. நிறைய பேருக்கு இப்போ முட்டாள்தனமாக சொல்கிறாங்களா, அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு, எங்கள் அப்பா பணம் கட்டினாருன்னு. உங்கள் அப்பா பணம் கட்டலாம். அவங்க அப்பா பணம் கட்டுறதுக்கு முதல்ல அங்கே காலேஜ் இருக்கணும். எங்கள் அப்பா பணம் கட்ட ரெடியாக தான் இருந்தார். எனக்கு காலேஜ் கிடையாது. அப்போ நான் +2 முடிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே தமிழ்நாட்டில் 8 பொறியியல் கல்லூரி, 2 தனியார் கல்லூரி, 6 அரசு கல்லூரி, ப்ளஸ் வந்து 6 மருத்துவக் கல்லூரி. இவ்வளோதான் மொத்தமே உயர்கல்விக்கான
கல்லூரிகளே. அப்போ யோசிச்சு பாருங்க, அதனால தான் சீட் கிடைக்கல, மார்க் பத்தலைன்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே ஆங்கில வழி கல்வி இல்லைன்னா பக்கத்தில் செங்கோட்டையில் போய் படிக்கிறேன். எஸ்எம்எஸ்எஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம். ஸ்ரீமூலம் சஷ்டியத்த பூர்த்த சட்டநாத கரையாளர் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி, இதான் அந்த ஸ்கூலோட முழு பேர். ஷார்ட்டாக எஸ்எம்எஸ்எஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே 9th 10th படித்தேன். அப்போதுதான் மகாபாரதம்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பக்தி பக்கம் ரொம்ப தீவிரமாக போகிறேன். 9ஆம் வகுப்புலேருந்து தான் பக்தி வந்து ஊற்றெடுக்க ஆரம்பிக்குது. 11 12ஆம் வகுப்பு நாங்கள் திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். திருநெல்வேலிக்கு வந்ததுக்கப்புறம் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா ஷாப்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் 11th 12th படிக்கிறேன். அது ஒரு கிறிஸ்தவ பள்ளி தான். நான் படித்ததில் பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்கள் வந்து கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் தான். இந்த இதில் படித்தேன் பார்த்தீங்களா, 9th 10th மட்டும் படித்தது மட்டும் தான் கவர்மெண்ட் ஸ்கூலு, மற்ற எல்லாம் எய்டட் ஸ்கூலு, எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிகள் தான். அதனால இந்த கிறிஸ்தவ கதைகளை வந்து சின்ன வயசுலேருந்தே கேட்டிருக்குது. அப்புறம் திடீர்னு நமக்கு இந்து மதத்து மேலே பெரிய பற்றுகள் வருது. அந்த 11th 12th தான் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் குரூப்போட நமக்கு டைப் ஆகுது. அவங்களாம் ஆர்எஸ்எஸ்னே எனக்கு தெரியாது. வந்து ராஜயோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு, அங்கே தான் அதில் போய் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பக்தி முத்தி அப்படியே படிக்க மாலை போடுறது என்ன, கையில் காப்பு வைக்கிறது என்ன, நெத்தியில் திலகம் வைக்கிறது என்னென்ன, திலகம் தான் அது பேர், திலக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் போவேன். காலேஜுக்கு அப்படி தான் போவேன் 3 ஆண்டுகள். அப்போ வந்து எனக்கு எதுவும் கிடைக்கலன்றப்போ எம்டிடி இந்து காலேஜ், மதுரை திரவியம் தாய்மானவர் இந்து கல்லூரி, அந்த கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் போய் ஜாயின் பண்ணுறேன். அந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப சிம்பிளான காரணம், நான் ஏற்கனவே சின்ன வயசுலேயே படித்தேன் அந்த பெரல்மான் புத்தகங்க. இதில் எனக்கு இது என்ன, எப்போ இருந்து இந்த படிக்கிற பழக்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 4ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு மஞ்சகாமலை வந்துருச்சு. எங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. ஆனால் எந்த ஊருன்னு சொல்லாமல் அப்படியே விட்டாங்க. இப்போ இருக்கிற போஸ்டிங்லேருந்து டிரான்ஸ்ஃபர்ன்ட்டாங்க. எந்த ஊர் போஸ்டிங்னா அப்புறம் சொல்கிறேன்ட்டாங்க. அப்போ அவர் ஒரு 4-5 மாதம் வீட்டில் சும்மா இருந்தாருன்னா சம்பளம் வந்திருக்கும். நான் வந்து மஞ்சகாமலை வந்து 3 மாதம் ஸ்கூலுக்கு போகல. அப்போ என்ன பண்ணுறேன், எங்கள் அப்பா பொழுது போகலன்னு காலையிலையும் சாயங்காலமும் அங்கே ஒரு படிப்பகம் ஒன்று இருக்கும். அந்த படிப்பகத்தில் போய் உட்காந்து படிப்பார். அது வந்து ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒருவர் நடத்தக்கூடிய ஒரு படிப்பகம். படிப்பகம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும், மேலே கூரை போட்டிருப்பாங்க. நியூஸ் பேப்பர்லாம் வரும், காலையில் நியூஸ் பேப்பர், சாயங்காலம் நியூஸ் பேப்பர் வரும். இந்த மாதிரி வாரமலர், அது வாரமலர், ஆனந்த விடன், குமுதம், கல்கி போன்ற புத்தகங்கள் கிடக்கும். குழந்தைகள் புத்தகமாக கோகுலம், ரத்னபாலா, பாலமித்ரா, அம்புலிமாமா, இந்த புத்தகங்கள்லாம் கிடக்கும். அப்போ அவர் கூட போய் அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, அப்போ இருந்து என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு மாதிரி கூட்டுக்குள்ளே சுருங்க ஆரம்பிக்கிறேன். வீட்டில் வந்து நான் அப்போ வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது என் தம்பி வந்து கை குழந்தை, தங்கச்சி அப்போ தான் எல்கேஜி போகிற பிள்ளை. அவங்கெல்லாம் அந்த பிள்ளையை தானே பார்ப்பாங்க. நான் கொஞ்சம் பெரிய பையன்றதுனால நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. இப்படியே வந்து நமக்கு அக்கம் பக்கத்தில் யாரையும் பழகுன்னு தெரில, ஸ்கூல்லையும் யாரும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. இப்படியே இருக்க புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம்னு அங்கேருந்து ஆரம்பிக்குது. அம்புலி மாமாவில் ஆரம்பித்து 5ஆம் கிளாஸ் வரும்போது ஆனந்தவுடன் குமுதம்லாம் வந்து 6 7ஆம் கிளாஸ் வரும்போது சாண்டிலியன் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் தாண்டி போயிடுச்சு வாசிக்கு. அது என்ன ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னா, காலேஜ் முடிக்கும்போது நான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிக்ஷன் படிக்கிறதே விட்டுட்டேன் நான். ஏன்னா ஃபிக்ஷன் பூரா அதுக்குள்ளே படித்து முடிச்சு போர் அடிச்சு போச்சு. ஃபிக்ஷன் எடுத்தாலே போர் அடிக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால ஃபிக்ஷன்ஸ் படிக்கிறது இல்லை. ஸோ இப்படியாக என்னுடைய வாழ்க்கை வந்து பொழுதன்னைக்கும் நூலகங்கள் அப்படின்ற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நமக்கு யார்ட்டையும் பேச தெரில, பழக தெரில, பொழுது போக மாட்டேங்குது. பொழுது போகணுன்னா பக்கத்தில் லைப்ரரிக்கு போனோம்னா வேணுங்கிற புத்தகம் கிடக்குது, சாயங்காலம் 7 மணி வரை உட்காந்து படிக்கலாம். அப்போல்லாம் வந்து பகுதி நேர நூலகங்கள் தான். காலையில் ஒரு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு திரும்ப தந்து ராத்திரி 7:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த +2 லீவ்லாம் வரும்போது நூலகங்களே பொழுதாகவே கிடப்போம். எப்போ காலையில் எந்திரிச்சோடனே அவசர அவசரமாக சாப்பிட்டு போய் லைப்ரரிக்கு போயிட வேண்டியது. அங்கே லைப்ரரியிலேருந்து துரத்தி விட்ட உடனே 2 புக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் சாப்பிட்டு சாயங்காலமாக திரும்ப லைப்ரரிக்கு போக வேண்டியது. இப்படியே ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு வைங்களேன். புத்தகங்கள்னு அப்போ வந்து நிறைய பக்தி சார்ந்த புத்தகங்கள் தான் நிறைய படிப்பேன். கதை புத்தகங்கள் இல்லைன்னா பக்தி சார்ந்த புத்தகங்கள், புராண கதைகள், இப்படியே படிச்சுட்டு இருக்கிறேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது எதுக்கு இடைநிறுத்தம் கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஒரு வாட்டி இடைநிறுத்தம் பண்ணிட்டீங்கன்னா படிப்பு விட்டுருவீங்க. அதுக்கு ஒரு முழு உதாரணம் நான் தான். எங்கள் அப்பா ஆஃபீஸராக இருக்கார். எங்கள் அப்பா வந்து அப்போ வந்து எனக்கு அப்போ தான் கலைஞர் அப்போ தான் வந்து ஒரு நடுவில் சின்ன கேப்பில் உள்ளே வந்துட்டு போகிறாரு அந்த 89 டைமில். அப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை அவர் திறக்கிறாரு. நான் 87 90 வந்து டிகிரி. அப்போ மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் எம்சிஏன்னு ஒரு புது கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து 2வது பேட்ச். அது முதல் பேட்ச் அதுக்கு முந்தின வருஷம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது 87
9ல் முதல் பேட்ச், 90ல் 2வது பேட்ச் வருது. அப்போ அது என்ன படிப்புன்னு தெரியாமல் நான் அது போக மாட்டேன். நான் படித்தா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் தான் படிப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் சீட் கிடைக்கல. அந்த நேரத்தில் எனக்கு ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனிக்கு சும்மா அப்ளிகேஷன் போட்டேன். சென்னைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இங்கே ப்ரீஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் தான். அது எப்படியோ தட்டு மாதிரி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன்னு வைங்களேன். நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு, அந்த பேய் டாய்லெட் இருக்கும்ல, அங்கேயே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நேராக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு சாயங்காலம் பஸ் ஏறி ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு அக்டோபர் மாதம் அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சு, வந்து வேலைக்கு சேருங்கன்னு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்லூரி இறுதி காலத்து ஆண்டிலேருந்து நான் +2 +1 பசங்களுக்கு டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடமும் டியூஷன் எடுப்பேன். இப்படியே போயிட்டு இருந்தது. இதுக்குள்ள இங்கே வேலை கிடச்சிச்சின்னோடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஹைதராபாத் போயிட்டேன். ஒரு தான் சொல்கிறது, ஒரு பிரேக் வந்ததுன்னா அப்புறம் படிக்க முடியாது நீங்கள். அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக நான் வேலையை விட்டுட்டு திரும்பி ஊருக்கு வரேன். எங்கள் அம்மா பிடிச்சி என்ன டெய்லி ஏதாவது தண்டை சோறு தின்னுட்டு இருக்கிறன்ற மாதிரி திட்டா, இது வேலைக்கு ஆகாதுன்னு பொட்டியை கட்டிட்டு நேராக சென்னை கிளம்பி வந்துட்டேன். சென்னையில் அப்போ வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நேராக கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தது. சிவில் சர்வீஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் அப்ளை பண்ணேன். இப்படியாக சிவில் சர்வீஸ் அப்ளை பண்ணும்போது தான் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கப்படுகிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, சயின்ஸ் ஒரு பக்கம் தெரியும். இங்கே மருந்து கம்பெனியில் வேலை பார்த்ததுனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் தெரியும். சிவில் சர்வீஸ்க்காக ஹிஸ்ட்ரி எடுத்ததுனால ஹிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள் தெரியும். விளம்பரத்துறையில் இருந்ததுனால விளம்பரம் சார்ந்த விஷயங்கள் தெரியும். நானே 10 வருஷம் 11 வருஷம், கிட்டத்தட்ட 11 வருஷம் சொல்லலாம். 2010 தொடங்கி 2020 கோவிட் வரை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தேன். அதனால சாஃப்ட்வேர்னு தெரியும். இப்படி தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி. எல்லாமே தெரியாது, இந்த ஃபீல்டில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் என்னை பற்றிய விஷயங்கள் நண்பர்களே. நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்றதுக்காக இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள் அதுமாக என்னுடைய பூர்வீகம் என்ன, வந்த கதை போன கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். நடுவில் அந்த ஹூ ஆர் சூத்ராஸ் புக்கு வந்து அந்த சிவில் சர்வீஸ் படிக்கும்போது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு நண்பர் சஜஷன் கொடுத்து, அங்கங்கே எனக்கு தெரியாமல் வாழ்க்கையில் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த புக்கை படிக்க ஆரம்பித்த உடனே சுத்தமாக இருந்த பக்தி யுக்தியெல்லாம் தூக்கி போட்டு முழுமையான பகுத்தறிவு பாதைக்கு திரும்பிட்டேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவீங்க, நீங்கள் வந்து நானும் பகுத்தறிவு வரணும்னு தான் ஆசை சார், ஆனாலும் ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னு. அது ஏதோ ஒன்று தடுக்குதெல்லாம் இல்லை, அங்கே எங்கேயோ ஒரு உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காம இருக்கு உள்ள. நாத்திகம்ன்றது வந்து நம்பிக்கை கிடையாது. நாத்திகம்ன்றது அறிவு சார்ந்த ஒரு விஷயம், அறிந்து புரிந்து கொள்வது. அந்த அறிந்து புரிதல் ஏற்படும் போது தான் நீங்கள் வெளியே வர முடியும். அப்படி வெளியே வரணும்னா என்ன செய்யலாம்னா, நிறைய பகுத்தறிவுவாதிகள் பேசக்கூடிய பேச்சுக்களை கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் உள் மனது தேடிட்டு இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடும். ஏன்னா நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த மதத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, உங்கள் அம்மா அப்பா தான் தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சின்ன வயதுலேருந்து அந்த மத சார்ந்த தத்துவங்கள், கோட்பாடுகள்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க அந்த சின்ன வயசுலேருந்து சொன்ன விஷயத்த நம்மளால் மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கஷ்டம் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. அப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து நம்ம எங்கே சார் சந்திக்கலாம், எங்களை சந்திக்கணுமே சார்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, சார் நீங்கள் நூல் வெளியீட்டு விழாவில் கூட சந்தித்தோம், ஆனாலும் பேசுகிற அளவுக்கு டைம் பத்தலை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ தான் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இப்போ இந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் இதுவரை 12 பாகம், இதில் இப்போ 3 பாகம் எழுதிக்கிட்டு இருக்கேன். 2 எழுதி முடிச்சிட்டேன், இன்னொன்று எழுதிக்கிட்டு இருக்கேன். அதாவது 13வது பாகம் வந்து பார்ப்பனிய சுரண்டல்கள். எப்படி கேரளாவில் தரவாடுன்னு நம்ம ஒன்று பார்த்தோமோ அது மட்டும் கிடையாது, அது ஒரு ஸ்டாண்டலோன் இன்சிடென்ட் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லேயும் பார்ப்பனர்கள் இப்படி பாலியல் ரீதியாகவும் பண ரீதியாகவும் மக்களை சுரண்டிய சம்பவங்களையும் செய்திகளையும் தொகுத்து தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியாவில், கேரளாவில் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் என்ன, ஆந்திராவில் என்ன நடந்துச்சு, கர்நாடகாவில் என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, ராஜஸ்தானில் என்ன நடந்தது, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவர்கள் எந்த வகையிலெல்லாம் சுரண்டினார்கள் அப்படின்றது தான் அந்த தொகுப்பு. 13வது தொகுப்பு. 14வது தொகுப்பு வந்து மகாபாரதம் ராமாயணத்தோட மூல கதை எது, இலியாட்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கதையை வச்சே உங்களுக்கு விலாவாரியாக அதை விளக்கி எந்தெந்த கேரக்டர் எப்படி உருவாக்கப்பட்டது எல்லாத்தையும் அதில் விளக்கி அது 14வது பாகம். 15வது பாகம் வந்து ஆழி தமிழன் அப்படின்னு ஒரு இது, அது இந்த சிகை கொட்டனை சம்மந்தப்படுத்தினதோடு சேர்த்து உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு எங்கெல்லாம் தொடர்பு இருந்தது, ஜப்பானில் இருந்திருக்கு, சைனாவில் இருந்திருக்கு,
ஐரோப்பாவில் இருந்திருக்கு, ரோமில் இருந்திருக்கு. இப்படி உலகம் முழுவதும் எங்கெல்லாம் தமிழர்களின் தொடர்புகள் இருந்ததுன்றதை பற்றின வரலாற்று குறிப்புகளோடு ஆதாரங்களோடு அது 15வது தொகுதியாக கொண்டு வந்து எழுதிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த 3த்தையும் சேர்த்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. அப்போ நண்பர்கள்லாம் சந்திக்கணும்னு சொன்னாங்களேன்றப்ப தான் ஒரு யோசனை. நிறைய பேர் ஒரு ஃபேன் மீட் போடுங்களேன் சார் அப்படின்னாங்க. ஃபேன் மீட்டில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஃபேன் மீட்டுன்னு சொல்கிறதுக்கு நான் என்ன திரைப்பட நடிகரா, இல்லை நீங்கள்லாம் என்னோட ரசிகர்களா? நீங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள், சரியா? நீங்கள்லாம் ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் நாம் பேசக்கூடிய ஆட்கள். அப்போ என்னை சந்திக்கணும்னு படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு ரிசார்ட்டில் ஒரு ஹோல் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அது அங்கேயே ஒரு பஃபே லஞ்ச் இருக்கும். காலையில் வந்தவொடனே வெல்கம் ட்ரிங்க் இருக்கும். அங்கேயே பார்க் இருக்குது, பீச் இருக்குது. காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 6 மணி 6:30 மணி வரை பகல் பொழுது முழுவதும் அந்த ரிசார்ட்டில் கடற்காற்று வாங்கிக்கிட்டு நம்ம போனோம்னா நம்ம மட்டும்தான் அந்த பீச்சில் இருப்போம். நம்மன்னு நான் சொல்கிறது அதிகபட்சம் ஒரு 50 பேருக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் 1-to-1 பேச முடியாது. அப்புறம் நான் மைக்கை பிடிச்சி பேசிட்டு மற்ற எல்லாருக்கும் அந்த கதை கேட்குற மாதிரி ஆகிடும். இது ஒரு 1-to-1 உரையாடல் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்கன்றதை வச்சு தான் அந்த மாதிரி யோசித்தேன். அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். 2-3 ரிசார்ட்டில் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 2000 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. பஃபே ஃபுட்டோட. பஃபேனா அன்லிமிட்டட் நான்வெஜ் ஃபுட்டு. ஒரு 3-4 ஐட்டம் நான்வெஜ்ஜும் போட்டு எல்லாம் போடுவாங்க. நான்வெஜ் இல்லாத சாப்பாடுனா எனக்கு வேணான்னு நான் சொல்லிட்டேன். சரியா? சைவ சாப்பாடுனா கொஞ்சம் குறையும்னாங்க. அப்படி ஒரு சாப்பாடே எனக்கு வேணாம்ப்பா, நான்வெஜ்ஜே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். விருப்பம் இருப்பவர்கள் இப்போ வேணாம் சொல்கிறேன். வேணும்னா தோழர் அமுதா தொடர்பு கொண்டு உங்கள் பேரை சொல்லி வைங்க. இன்னும் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டணத்துக்கு சமமான அளவுக்கு என்னுடைய புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கலாங்க. நீங்களே அங்கே எல்லா புத்தகத்தையும் டிஸ்பிளேல போடுறோம், தேர்ந்தெடுத்துக்கலாம். சிறப்பு விருந்தினர்கள் வருவாங்களான்னா யாராவது 2-3 பேரை கூப்பிடலாம். அவங்க இந்த நேரம் தான் வருவாங்க குறிப்பாக அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சி மாதிரி காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரை 1 மணி வரை அப்படின்ற மாதிரிலாம் நிகழ்ச்சிலாம் இல்லாமல் 9 மணிக்கு நம்ம எல்லாரும் அங்கே சந்திப்போம், ஜாலியாக உரையாடுவோம், பேசிகிட்டே இருப்போம். நடுவில் சிறப்பு விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்கள பேச சொல்லி கேட்போம். அதுக்கப்புறம் அவங்க நம்மளோடு தொடர்ந்து அன்னைக்கு ஃபுல்லாக அவங்களும் இருந்தாங்கன்னாலும் இருக்கலாம். இல்லை அவங்க எனக்கு வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்கன்னாலும் கிளம்பிடலாம். சரியா? அதை நம்ம அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. ஸோ ஒரு நாள் இதை மே மாதம் ஒரு இறுதி வாரத்தில் நம்ம பிளான் பண்ணுவோம். இதுக்கு சரியான ஒரு செயல் திட்டங்கள்லாம் வகுத்துட்டு நான் உங்களுக்கு தேர்தல் முடிவுகள்லாம் வந்த பிறகு அதை பற்றின முழு விவரங்களையும் சொல்கிறேன் தனியாக இன்னொரு வீடியோவில். அப்போ வாங்க நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஒரு முழு நாள் என்னோடு ஒரு அறிவு தேடலில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஈடுபடுவோம். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும்னு கிடையாது, உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை நானும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். என்கிட்ட நீங்கள் கேட்க விருப்பப்பட்ட சந்தேகங்களை நீங்கள் கேட்ட மாதிரியும் இருக்கும். ஒரு நெருங்கிய நட்பு ஓட்டமாக நாம் பேசக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்து செல்லலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை. இந்த ஐடியா நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த மாதம் ஒரு முதல் வாரத்தில் இதை பற்றின அறிவிப்பை நம்ம தெளிவாக திட்டம் என்ன பிளான் அப்படின்றதோட எந்த இடத்துல வச்சு மீட் பண்ணலான்றவரை நம்ம பிளான் பண்ணுவோம். மகாபலிபுரம் பக்கத்தில் ஏதாவது ஒரு ரிசார்ட்டில் நாம் எல்லாரும் சந்திப்போம். உங்கள் அன்புக்கு உங்கள் வாழ்த்துக்கள் அனைத்துக்கும் மிகவும் நன்றி. அடுத்த வீடியோவில் நாளைக்கு வேறு செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.